ஐ லவ் யூ. ஊருக்கு போற முடியே கடைசியா இவனுக்கு 2 பேர்த்தையும் ஒரு தடவை பாத்துக்க வர மாட்டானுங்க. அவங்க சைடுல ஆயி போச்சுன்னா ஜெயில வந்து பாரு. இவர் வருவாரா 26ல நிப்பாரா அடிப்பாரா நேரா போய் முதலமைச்சர் சீட்ல உட்காருவாரா. நாங்க 75 வருஷம் கட்சி நடத்திட்டு குச்சி ஐஸ் வாங்கிட்டு நக்கு. ஆனா திமுக வந்து அவங்க தோல்வியை ஏத்துக்கிட்டாங்களா? ஏத்துக்கிட்டா மாசு பேசாமல் இருக்கணும். கல்யாணத்துல போய் அங்கே போய் கட்டி பிடிச்சு அழுகுறாங்களே, அப்படி ஏத்துக்கிட்டு அழுவாங்களா? அப்படி அந்த பிள்ளைகளை நல்லா இருக்கணும் வாழ்த்துறதுக்கு பதிலா என்ன தோக்கடிச்சுட்டாங்களே நம்ம அது ஏத்துக்கிட்டாங்கன்ற என்கிட்ட மோதாதே. உங்களை பத்தி 4 வார்த்தை காரி திப்பினு சார். அந்த பாட்டை கொஞ்சம் மாத்தி படட்டா? என்கிட்ட மோதாத, இது பெரியாரின் தமிழ்நாடடா, வம்புக்கு இழுக்காத, இது அண்ணாவின் கோட்டையடா. இனி தப்பாட்டம் என்னோட ஆடாத, அட அப்புறமா குட்டுப்பட்டு போடாத. மே மாதம் அவங்களுக்கு வர வேண்டிய தொகையை நிறுத்தி வைக்கிறீங்க. இது எந்த வகையில நியாயம்? எந்த விதத்துல நியாயமா இருக்கா? 2021 ஆட்சிக்கு வந்துட்டு 2023 தான் நீங்க அதை கொடுத்து இடப்பட்ட மாதங்கள்ல உள்ள காசு எங்க போங்க? அப்பா ஸ்டாலின் வீட்டுக்கு தானே போச்சு. ஆல்ரெடி கொடுத்துட்டு இருக்கிற 1000 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்காண்டி நீ பேசல, 200 ரூபாய்க்காண்டி தான் நீ பேசுறன்னு தெரியுது. எதுக்கு மறுசீரமைப்பு அப்படிங்கறதா எங்களோட கேள்வி. மென்டல். மே 15ஆம் தேதி எல்லா அக்கௌண்ட்டுக்கும் கிரெடிட் ஆயிடுச்சு. நீ மூட்டு கிளம்பு. ஆமாடா இவன்டா கவர்ச்சி மாயஜாலத்தை காட்டி மக்களை சிலர் ஈர்த்திருக்கிறாங்க. கண்ணாடி சார் அது. சிறு பிள்ளைகளை குழந்தைகளை பிரச்சாரம் செய்ய வச்சு ஒரு திட்டமிட்டு பணி நடந்து முடிந்து விட்டு தங்களுக்கு பிடிச்ச நடிகர் ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சதுனால ஒரு ஆர்வத்துல வாக்களிச்சிருக்காங்க. கொஞ்ச நாள்லயே இந்த பொம்மை மேல அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடும். தங்களுக்கு பிடிச்ச நடிகர் ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சதுனால ஒரு ஆர்வத்துல வாக்களிச்சிருக்காங்க. அண்ணனை பத்தி ஏதாவது ஒரு வார்த்தை தப்பா பேசினா கூட உங்களை போட வேண்டியது. அப்படி சொல்றா சிஞ்சா குட்டிங்களா? எப்படிங்க நீங்க 26ல ஆட்சி பிடிக்க முடியும்? அவர் கூட டிராவல் பண்ணிட்டு இப்போ செந்தூர பாண்டியோட தம்பி கட்சியில போயிட்டாங்களா? எங்க போயிட்டு வரீங்க? கட்சியை காப்பாத்த சபாநாயகரை பார்த்துட்டு வரோம். நீங்க சபாநாயகரை பார்க்க வைப்பதா முதல் உங்க எம்எல்ஏவை பாருங்க. அந்த ஒவ்வொருத்தர தூக்கிக்கிட்டு இருக்காயா? அதையா எடுக்கிற வையா உள்ள, அதை வையா உள்ள, அதையா எடுத்து தொலைற, அதையா எடுக்கிற வையா உள்ள. இல்லையா நான் எடுத்து போடுறேன். இதை படியா வழியா மாப்பிள்ள போடுங்க மாப்பிள்ள சொல்றது கேளு மாப்பிள்ள. போடு போடா சரிப்பா. பாக்குறவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணப்படாது? நீ கேட்கலையே. கேட்டா தானா? எஸ் ப்ளீஸ் ஹெல்ப் மீ. நான் நினைச்சா பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டேன்.